எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளே ஜெயிச்சிருது. ஏன் பிரதர் வீட்ல மீச வச்ச ஆம்பளைக்கு 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. இன்னைக்கு ஆள் இல்லைன்னு என் மச்சின்ச்சியா ஏன் காக்கா மீசா நீ கூட சேர்ந்துட்டியா? ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாங்கப்பா. சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு. அப்ப நீ போனியா? ஏன் சாகுறதுக்கா? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டவன வரிஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாரு. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல. எந்திரிச்சு போயா. சாப்பாடு ரெடியாடா? ரெடி. பன்னிகை ஆக்கி வச்சிருக்காங்களா? தின்ட்டு பன்றி காய்ச்சல் வரட்டும் போ. மாமா கட்டடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ கட்டடியா உன்னை சைட் அடிட்டோம். அப்படியே வாயில குத்தனா. போ எந்திரிச்சு போங்க. எப்ப பார்த்தாலும் போகலாம் வாடி. எழுது. இப்ப என்ன வேணும் உனக்கு? அஞ்சலிக்கு லவ் லெட்டர். லவ் லெட்டரா? என்ன கை நட்டு நினைச்சா? எனக்கு நல்லா எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும். அப்ப நீயே எழுத வேண்டியதானே? அதான் பாயிண்ட். அஞ்சலி நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உன் கையாலே எழுத சொல்றேன். சரி சொல்லு. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ. பீஸ் 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 எனக்கு ஏத்த பீஸ் நீ. 100 கோடி பூக்கள் நீ. இது எப்படி உனக்கு தெரியும்? இது சினிமா பாட்டாச்சே, ஊருக்கே தெரியும். சே இதான் என்கிட்ட கெட்ட பழக்கம். கவிதை எழுதிட்டு பிடிக்கலனா அங்கங்க கசகி போட்டு வந்துடுவேன். அது சினிமா பாட்டா வந்துடுதுப்பா. இதை பாரு ராசு, வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சேச்சே அப்படிலாம் எதுவும் கிடையாது. பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல. அவ ஆளை மாத்தி கட்டி புடிச்சிட்டான்னு அடிவயிறு கலங்கி வந்தா இவன் குடலு கோழியை மாத்திட்டாங்களா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல ஈத்திர பயல ஈத்திர பயல மெதுவா போங்க. ஏக்கா நில்லு. போடா. கல்யாண வேலை இம்புட்டு கிடக்கு. எங்கடா போய் தொலைஞ்ச? வேலை செய்யறதுக்கு ஆள் தர்றியா? அப்படியே குத்துறனா? நீ எல்லாம் ஒரு அக்கா. ஏண்டா? அஞ்சலிக்கு குலதெய்வம் கோயில மடி மேல உட்கார வச்சு மொட்டை போறதுக்கு, அவ சின்ன வயசுல மோண்டா பேண்டா கழுவி விடுறதுக்கு, அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓலையை பின்னி குடிசை போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தாய்மாமா நான் வேணும். ஆனா தாலி கட்டுறது மட்டும் மெட்ராஸ்னு ஒருத்தன் புதுசா வருவான். அவனை தூக்கி நீங்களா தலைமையில வச்சு ஜிங்கு ஆடுவீங்க. பிள்ளை ஆசைப்பட்டுட்டா என்ன பண்ண சொல்ற? மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆகிட்டீங்களே. அதுக்கு இல்லப்பா, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை நான் மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போங்க மாமா. மொக்கராசு, என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. கல்யாண பத்திரிக்கையில உன் பேரை முன்னாடி போடவா பின்னாடி போடவா? முன்னாடியா பின்னாடியா? அதான் பின்னாடி ஏற்கனவே பெருசா போட்டீங்களே. ஏன் மாமா அதை கடுப்பேத்துறீங்க? போங்க மாமா வேலையை பார்த்துட்டு. சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசாக்கிக்கிட்டு? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்ப முடியாதது மூக்கிட்டு போச்சா? போடாடே வேலையை பார்த்துட்டு போடா மூக்கா. அஞ்சலி கல்யாணம் பண்ணி போறான்றது உனக்கு ஒரு செய்தி. ஆனா எனக்கு வலிடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, என் பேச்ச மீறி எவனாவது இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க, கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரு போனவும்டா. ராசு என்னடா சொல்ற? செத்துக்கிட்டு போதற மானம்டா. ரொம்ப ஃபீல் பண்ணாத கிழவி. சாவ போறது நான் இல்ல நீதான். ஏன் தட்டுல நல்லா தளர ஊத்தி சாப்பிட வேண்டியதானே? ஏன் நக்கி நக்கி சாப்பிடுற? யாரா அவன்? சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஏற்கனவே சோறு வேற குழஞ்சு போச்சு. அங்க குடும்பமே குழஞ்சு போய் கிடக்கு. அஞ்சலி பாத்தீங்களா மாப்பிள்ள? அது யார் தெரியுமா? யாரு? மாப்பிள்ள வந்து சக்தி. அதான் இல்ல, அஞ்சலி ஆசைப்பட்ட உண்மையான மாப்பிள்ள. கவுதாரி எல்லாம் இருக்கு. உண்டு உண்டா 100 கோடி வாங்கி வச்சிருக்கேன். ஆட உளுத்து போன கேரட்டு பயல. இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு எப்படா பாட்டு ஆஃப் பண்ணீங்க? இம்புட்டு நேரமும் நீ வஞ்சிக்கிட்டு தான் இருந்தியா? தாத்தா சத்தியமா நான் உங்களை திட்டல தாத்தா. அது வந்து மாப்பிள்ள வந்து மாத்தி அப்பதா அஞ்சலோட புருஷன் சக்தி இல்ல, இப்ப புதுசா வந்திருக்கானே கௌதம், அவன் தான். அப்படியா? உன் மேல சத்தியமா. போ நல்லா பத்தவை பத்தவை. அஞ்சலியோட புருஷன் சக்தியும் இல்ல கௌதமும் இல்ல. அவ புருஷன் ராகவேந்திரன். இப்போ அவளுக்கு 3 பிள்ளைங்க. அந்த சீரியல் 5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் தெரியும். ஆமா, அவ இப்ப 2வது புருஷன் கூட தானே இருக்கா? ஆமா, அவன் கூட தான் இருக்கா. யாரா இந்த சீரியல் பார்த்து உள்ள விட்டது?
இதுங்கெல்லாம் உட்கார வச்சு அப்படியே கொளுத்துனா கூட ஆவியா வந்து போன வாரம் கதை என்னன்னு கேட்குமே தவிர என் கதையை எதுவுமே கேட்காதுங்க. சுத்த டிவி சீரியல் பைத்தியங்க. இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அதேதான். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா, மாமா, நாய், நரி, நண்டு, தூசு, தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. மொக்கராச, ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஏன் மாமா இந்த வயசுல கூட நடு ராத்துல கதவை தட்டினா உங்களுக்கு தொந்தரவா இருக்கு? நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே உங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. அஞ்சலி அம்மா யார லவ் பண்றாங்க தெரியுமா? அஞ்சலி அம்மா என் அக்காடா. அது வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடுறேன். மரியாதை பண்ண மாட்டேன். வேணா அஞ்சலி நேரம் ஆரம்பிச்சிரு. கருப்பியா கடையில இட்லி மல்லிகைப்பூ மாதிரி விக்குது, வாங்கி தந்தியா? டேய் நீ தின்ன இட்லி பண்ணிக்கிற இல்லமாடா கேட்டாங்க. மேட்ரு ஆரம்பிச்சிரு. இருங்க சொல்றா. சொல்றேன். என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. அத சொல்றேன். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு. மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா ஐயோ கடவுளே. இல்ல ராசு, சீரியல் செட்டை பார்த்தா போதுமே உங்க பெரியப்பா கிக்க போட ஆரம்பிச்சிருவாரு. வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. சரி வாங்க வெட்டி போடுங்க. பாரு மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. டேய் ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தான வாக்கிட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். வாகனம் நாயா நான் தண்டியா இருக்கிறா. இவளாயா? உருவமா முக்கியம் தானே முக்கியம். ஆரம்பிச்சிட்டாங்களே. முதலாளி போன் பண்ணணும். போனை கொஞ்சம் தரீங்களா? யோ கேட்குற நேரமாயா இது? என்னை தவிர வேற எதை வேணாலும் எடுத்துட்டு போயா. ரொம்ப நன்றி முதலாளி. பாருங்க ஏண்டா ஒரு 1000 ரூபாய் கேட்டதுக்கு என்ன எந்த ஓட்டுன? இப்போ வைக்கிறேன்டி ஆப்பு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எங்கயா இருக்கேன்? உள்ளதான் இருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். என்னை அரெஸ்ட் பண்ண போறியா? சிச்சி, அந்த மடத்தனமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். இப்ப ஏற்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றியுள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெளியில ஒருத்தர் இருக்கானே. யாரு? அந்த நார கொக்கா? ஆமா, அவனை நீங்க நம்பாதீங்க. எனக்கு போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதே அவன் தான்.